அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணவுள்ள பதிவு கசர யோகம் என்று யோகத்தை பற்றி. இந்த கசர யோகம் என்பது ஜனனகால ஜாதகத்தில் பிறந்த நட்சத்திரம் முதல் கணக்கிடுவதோ பார்ப்பதோ அல்ல. நடைமுறையில் அன்றாடம் தினசரி டிரான்சிட் கோச்சார கிரகநிலை சஞ்சரிப்பில் இருந்து கணக்கெடுப்பதாகும். சூரியன் நின்ற நட்சத்திரம் முதல் சந்திரன் நின்ற நட்சத்திரம் வரை எண்ணி வந்த தொகையை ஒரு தொகையாக மாற்றி அதில் இந்தந்த எண்கள் வந்தால், அதாவது இத்தனாவது நட்சத்திரம் வந்தால் இன்ன பலன்னு சொல்லி பார்க்குற ஒரு முறையாகும். இந்த கசர யோகம் எதுக்காக பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருடைய ஜனனகால ஜாதகத்தில் பிறவி பிராப்தங்கிறது அதிர்ஷ்டகரமாக இருந்துட்டால், கிரகங்கள் யோகமாக அமைஞ்சு திசா புத்தியும் தொடர்ந்து ஒரு ஆயுள் காலம் முழுவதும் ஓரளவுக்கு இருந்துச்சுன்னா, அவங்க ஒரு முக்கியமான நல்ல காரியங்கள் செய்யும்போது இந்த கசர யோகம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க பிறந்த விதியிலேயே எப்போதுமே பின்னடைவு அடையாமல் ஓரளவுக்கோ அது மிக சிறப்பாகவோ வாழ்க்கையை தொடர்ந்து எந்த நேரத்தில் செஞ்சாலும் எதை செஞ்சாலும் வெற்றி சூடுவாங்க, மகிழ்ச்சியாக வாழ்வாங்க அப்படிங்கிற பிராப்தத்தில் பிறந்தவங்க. அவங்களுக்கு இது அவசியம்னு சொல்லி எடுத்துக்க வேண்டியதில்லை. நடுநிலையாக பிறந்தவங்க, அதாவது நடுத்தரமான கிரக யோக பாகங்களில் பிறந்தவங்க, நடுத்தர நிலைக்கும் கீழாக கொஞ்சம் அந்த கிரகத்துடைய பலம் மிக குறைவாக கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எதுவும் ஒன்று ஆகுங்கிறவங்க இந்த கசர யோகம் பார்த்து ஒரு காரியங்களை செஞ்சோம்னா அவங்களுக்கு பிறவி பிராப்தத்தில் கிடைக்காத யோகங்கள் இதில் ஜெயிக்க முடியும். அதாவது கெட்ட பலன் இல்லாமல் நல்ல பலன் எடுத்துக்க முடியும், அனுபவிக்க முடியும். அப்படி என்னென்ன நல்ல பலன்கிறது, எல்லாமே நல்ல பலன். மனிதன் எல்லாம் தான் செஞ்சிட்ருக்குறோம், எல்லாமே நல்லதாக தான் நடக்கும்னு நினைக்கிறோம். ஆனாலும் குறிப்பிட்ட மாதிரி ஒரு 10 விஷயங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்ம எடுத்துக்கணும். ஒரு குழந்தை பிறந்த உடனே முதல் முறையாக அதுக்கு ஒரு 4 to 5வது மாதத்துக்குள்ளே உணவு ஊட்டுவாங்க. அதுதான் முதல் உணவு. ஒரு பால் திரவ வடிவத்திலிருந்து ஒரு உணவுங்கிறது கொடுப்பாங்க. அன்று முதல் மரணம் வரைக்கும் மனிதன் சாப்பிட்டாகணும். அப்போ எல்லோரும் தான் சாப்பிட்றோம், யாரும் சாப்பிடாம வாழ்கிறதில்ல. அப்போ உயர்தர உணவு, அறுசுவை உணவு, வயிறு நிறையா உணவு, பஞ்சமில்லாத உணவு தனக்கும் தன்னை சார்ந்தவங்களுக்கும் கொடுக்குற பாக்கியம் எப்போதும் வேணும்னா, அந்த முதல் முறையாக அந்த குழந்தைக்கு உணவு ஊட்டும்போது இந்த கசர யோகம் நல்ல நிலைமையில் இருக்கிற அன்னைக்கு அதை செஞ்சோம்னா அந்த குழந்தை பிறவி பிராப்தத்தில் மைனஸாக இருந்தாலும் கூட இந்த செல்வாக்கு சிறப்பாக எப்போவுமே அதுக்கு நீடித்து கை கொடுக்கும். அடுத்து அந்த குழந்தை பிறந்த உடனே முதல் முறையாக முட்டை போடுறதுங்கிறது 5வது மாதம், 7வது மாதம், 9வது மாதம், 11வது மாதத்தில் தலைச்ச முடி முட்டை போடுறது, காது நெய் செய்கிறது, காது குத்துறது, இது மாதிரி செய்வாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மீண்டும் மீண்டும் செய்கிற விஷயம் கிடையாது. முட்டை வேணால் போட்டுக்கலாம். முதல் முறையாக முட்டை போடுறதுங்கிறதும் காது குத்துறதுங்கிறதும் ஒரு முறை தான். இப்போ இது பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு பிறந்ததுலேருந்து முதல் முறையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு விசேஷம், ஒரு விழா. அப்போ இந்த முதல் முறையாக கொண்டாடக்கூடிய விழா விசேஷத்தை அது சுபத்துவமாக நல்ல நாளில் நடந்துருச்சுன்னா அந்த குழந்தை வயதாகி 75, 80 ஆண்டுகள், 100 ஆண்டுகள் வரைக்குமே அவங்களுக்கு பெரிய ஆளாகி ஒரு கல்வி, உத்தியோகம், திருமணம், அவங்களுக்கு புத்திரர், வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, வண்டி வாகனம், இது மாதிரி சார்ந்த சுபகாரியங்கள் பூரா இந்த முதல் முறையாக செஞ்ச விழா சிறப்பு நல்ல நேரத்தில் செஞ்சதுனால அவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் அடுத்தடுத்து சந்திக்கிற விஷயங்கள் ஒரு தடை இல்லாமலோ அல்லது ஒன்றை செஞ்சால் அடுத்து ராசியாக விருதியாகக்கூடிய வாய்ப்போ இருக்கும். இது ஒரு கணக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் சேர்த்துறதுங்கிறது முதல் முறையாக சேர்த்தும்போது இந்த கணக்கு பார்க்கணும். கசர யோகம் நல்ல நிலைமையில் இருக்கும்போது ஸ்கூலில் சேர்த்தலாம். இப்போ விஜயதசமி, இந்த ஸ்கூல் திறக்கிற சீசன் ஜூன் மாதம் அப்படிங்கிற நாட்களில் கூட கசர யோகங்கிறது ஒரு வாரத்தில் 2-3 டைம் நம்ம மேட்ச் பண்ண முடியும். அதனால் அதெல்லாம் ஒரு சிரமம் கிடையாது. அந்த மாதிரி தருணத்தில் இதை பார்த்து சேர்த்தும்போது அந்த கல்வியில் ஃபீஸ் கட்ட முடியாமல் தடுமாறுறது, உடல்நல குறைவு இல்லாமல் போகிறது, டிஸ்கனெக்ட் ஆகிறது, அரியர் வைக்கிறது, கல்வி பூர்த்தி பண்ணாமல் இருக்கிறது, கல்வியில் ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி துன்பங்களெல்லாம் வராது. ஜாதகத்தில் கல்வி கிரகம் புதன், சந்திரன், குரு இதெல்லாம் பலகீனமானவங்க கூட இந்த நடைமுறை பலத்தை வச்சு கொஞ்சம் முன்னேறி போக முடியுங்கிறதுக்கு இது வாய்ப்பு கொடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா சுபகாரியத்தில் வளகாப்பு.
அந்த வளகாப்பு செய்கிற விசேஷங்கிறது திரும்ப திரும்ப செய்கிறது கிடையாது. ஒரு முறை தான் செய்வாங்க. முதல் முறையாக செய்கிறது. சில இடத்துல 2, 3 குழந்தைக்கு கூட செய்வாங்க. ஆனால் சிறப்பாக செய்கிறது ஒரு முறை. அந்த ஒரு முறை செய்கிற அன்னைக்கு அந்த கஸ்ர யோகம் நல்ல நிலையில் இருக்கும்போது வளகாப்பு போட்டோம்னா, அந்த பிறந்த குழந்தைக்கு வந்து ஆயுள் பலம், ஆரோக்கிய பலம், ஐஸ்வர்யம், அந்த குழந்தைக்கும் பெற்றோருக்கும் ஒரு நட்புறவு நல்ல நிலையில் இருக்கிறது, நல்ல புகழோட பேரோட அந்த குழந்தை பிறக்கிறது. இது மாதிரி சம்பவங்கள் வளகாப்பில் வந்து கஸ்ர யோகம் நல்ல நிலைமையில் அமைச்சு அந்த விசேஷம் செய்யும்போது, அந்த நபருக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அந்த நபருக்கும் இந்த நல்ல செல்வாக்குகள் இதனால் அமையும். அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு உத்தியோகம் தேடுறோம், ஒரு இன்டர்வியூ போகிறோம், ஒரு புதுசாக வியாபாரம் துவக்குறோம், ஒரு புதுசாக தொழில் நியமனம் செய்கிறோம். இதெல்லாம் கூட அந்தந்த தன்மையை பார்த்து கஸ்ர யோகம் இல்லாத அன்னைக்கு அது கஸ்ர யோகம் நல்லா இருக்குதுங்கிற கணக்கை எடுத்துக்கிட்டு அது மாதிரி அது துவங்கும்போது அந்த தொழில், உத்தியோகம், வர்த்தகம் வளர்ச்சி அடையும், கடன் ஏற்படாது, இடையில கூட்டாளி பிச்சுக்க மாட்டாங்க, ஜனங்க ஆதரவு கெட்டு போகாது, கடன் பட மாட்டோம், இழுத்து மூட மாட்டோம், பாதியில் கைவிட்டு போகாது. இதெல்லாம் அந்த டைம் பார்த்து ஆரம்பிக்கும்போது அதில் இவ்வளோ நல்ல பலன் இருக்குது. அதே போல் திருமணம் நடக்கும்போது தினப்பலம், தாராபலம், சந்திரபலம், சந்திராஷ்டமம், முகூர்த்த நாள் இவ்வளவு பார்க்குறோம். ஆனால் கஸ்ர யோகங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. தெரிஞ்ச மாதிரி சொல்லுவாங்க. அப்படி தெரிஞ்ச மாதிரி இருந்ததுன்னா இது நேரம் பிரபல்யமாக இருக்கும், எல்லோரும் இது பார்த்துருப்பாங்க. ஒருத்தர் சந்திராஷ்டமத்தில் திருமணம் செஞ்சிட்டாலும், தேய்பிரையில் செஞ்சிட்டாலும், தாராபலம், சந்திரபலம், தினப்பலன் இல்லாமல் செஞ்சிட்டாலும், வேறு ஏதாச்சும் ஒரு காரணங்களால் தவறாக செஞ்சிட்டா கூட அது எத்தனையோ மாற்று பரிகாரம் இருக்குது, நிவர்த்தி பண்ணிக்கக்கூடிய ஒரு முறைகள் இருக்குது. ஆனால் கஸ்ர யோகம் தப்பாக செஞ்சிட்டா, கஸ்ர யோகம் வந்து சரியில்லாமல் இருக்கும்போது திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்கள் ஏதாச்சும் செஞ்சிட்டா அதுக்கு பரிகாரங்கிறதுன்னு சொல்லி எந்த சாஸ்திர நூல்களையும் இருக்கிற மாதிரி தெரியல. அப்படி யாராச்சும் இதுக்கு பரிகாரம் இருக்குது, தப்பாக செஞ்சதுக்கு பரிகாரம் இருக்குன்னு ஒருத்தர் சொன்னால் அவங்கள நான் ஒரு குருவாகவும் ஏற்று அவங்களுக்கு வணங்கி ஏற்றுக்கிறேன், வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். 40 ஆண்டுகள் முயற்சியில் எனக்கு அந்த மாதிரி தெரிஞ்சதாக தெரியல. இந்த மாதிரி வந்து கஸ்ர யோகம் நம்ம நல்ல காரியங்கள் செய்யும்போது அது கஸ்ர யோகம் நல்லதாக இருக்கா இல்லையான்னு பார்த்து செய்யும்போது இவ்வளோ நன்மைகள் அடைய முடியும். அதே சமயத்தில் தீமைகள் இவ்வளவு ஒதுக்கி தள்ள முடியும். அப்படி இருக்குது. சரி, இந்த கஸ்ர யோகம் எப்படி பார்க்க கேட்டிங்கன்னா, ஜோதிடர்கள்ட்ட தான் கேட்கணும், தனியாகலாம் பார்த்துக்க முடியாது. இப்போல்லாம் காலண்டரில் வரக்கூடிய முகூர்த்தம், பஞ்சாங்கத்தில் வரக்கூடிய முகூர்த்தத்தில் கூட இந்த கஸ்ர யோகம் இருக்கிற நாள், அதாவது கெடுதலாக இருக்கிற நாள்லேயே முகூர்த்தம் வெளியிடுறாங்க. வேகமான பயணம் போகக்கூடிய அவசர உலகத்தில் ஜனங்களும் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. இவ்வளோ நன்மைகள் இருக்கிறதுனால ஏன் எடுத்துக்கக்கூடாது, ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, நடைமுறையில் நீங்கள் அதை நடைமுறைப்படுத்தக்கூடாது, பண்ணுறதுனால உங்களுக்கு நல்லது. அதனால் இதை விரும்புகிறவங்க பின்பற்றலாம். அடுத்தப்போ பார்த்திங்கன்னா, இந்த கஸ்ர யோகம் ஜாதகப்படி எடுக்கிறதில்ல, ஜோதிடர்கிட்ட தான் கன்சல்டிங் பண்ணணும். அப்போ சூரியன், அதாவது கோச்சாரன்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாளும் கிரகங்கள் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் நகர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்படி நகர்ந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு காரியம் என்றைக்கு நல்ல காரியம் செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த டேட்டை நம்ம எடுத்துக்கணும். அந்த டேட்டுக்கு இந்த கஸ்ர யோகங்கிற குற்றம் இல்லாமல் கஸ்ர யோகங்கள் நமக்கு சாதகமாக நன்மை தரக்கூடிய அளவில் இருக்கான்னு சொல்லி அந்த ஜோதிடர்கிட்ட கன்சல்ட் பண்ணிங்கன்னா விவரம் கொடுத்துருவாங்க. ஆக ஒரு பொதுவாக இதை அறிவிக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கஸ்ர யோகம் எப்படி பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு சுருக்கமாக சொல்லிடுறேன். சூரியன் என்ற நட்சத்திரத்திலேருந்து நம்ம நிகழ்வு நடக்கிற அன்றைக்கி, ஒரு காரியம் செய்கிற அன்றைக்கி எந்த டேட்டு குறிக்கிறோமோ அந்த நாளில் சந்திரன் சஞ்சரிக்கிற நட்சத்திரம் வரைக்கும் எண்ணணும். அப்படி எண்ணி வந்த தொகை 9க்குள்ளே இருந்ததுன்னா அந்த 9 அப்படியே கணக்கில் வச்சுக்கலாம். 9ங்கிறது ஆகாத ஒன்று தான். 9க்கு மேலே இருந்ததுன்னா அது 9ஆல் வகுத்தோம்னா மீதி ஈவு என்ன வருதோ அதை வந்து ஒரு கணித முறை எடுத்துக்கணும். அப்படி மீதி வரும்போது 3, 4, 5, 9 இந்த மாதிரி நட்சத்திரங்கள் எண்ணிக்கை காமிச்சதுன்னா அது கஸ்ர யோகம், கெடுதலான கஸ்ர யோகம் இருக்குதுன்னு பொருள். இதில் குறிப்பிடாத 1, 2, 6, 7, 8 அந்த மாதிரி வந்து ஒரே எண்ணிக்கையில் வந்தாலோ அல்லது 9ஆல் வகுத்து ஈவு வந்தாலோ அந்த மாதிரி வரும்போது அது கஸ்ர யோகத்தில் நல்ல யோகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி அது ஒரு நட்சத்திர, இந்த நட்சத்திரத்துலேருந்து இந்த நட்சத்திரம் எண்ணிக்கை வச்சு அந்த முறைகளை கண்டுபிடிக்கிறது.
இப்போ அந்த மாதிரி இருந்துட்டு அதோட நமக்கு தாராபலம், அதாவது தாராபலம்னா தாரைப்பழம், இந்த சம்பத்து தாரை, சாதகத்தாரை, அபிஷேகத்தாரை, மைத்திரத்தாரை, பரம மைத்திரத்தாரை, இப்படிலாம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு தாராபலனில் சுபத்துவம் வாய்ந்த தாரையாக இருந்து, அது சந்திராஷ்டமம் இல்லாமல் அப்படி இருந்து, ஒரு வளர்பிறையாக இருந்து, முகூர்த்த நாளாக இருந்து, கிழமையில் வியாழக்கிழமை திங்கட்கிழமையாக இருந்து, இந்த கசர யோகம் நல்ல யோகமாக இருந்து செஞ்சுட்டா உண்மையிலேயே அது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அடுத்தடுத்து அடுக்கடுக்காக கொடுக்கக்கூடிய அளவுக்கு அது சிறப்பை தரும் என்று சொல்லி இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். அடுத்த காணொளியில் நல்ல பதிவுகளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.